இதுல ஒரு விஷயம் என்ன தெளிவா தெரியுதுன்னா, பாஜக சூரத் மாடல்ன்றது இப்ப புதுசா நம்ம அறிமுகமா இருக்கு. முகேஷ் தலால் ஓகே, அமித்ஷாவுக்குமே அதே நிலைமையா? இன்னொரு பெரிய பிரச்சனையாக பாஜக அவருக்கு ஒரு பெரிய இடியா வந்து இறங்குனது வந்து இப்போ இந்த 400, 700, 370 வந்து இந்த சும்மா அந்த அடிச்சு விடுற வேலை, அதெல்லாம் வந்து பொய் கதைகள். அவர்களுக்கே நன்றாக தெரியும் இந்த முறை சென்ற முறை வாங்கின 303 இந்த முறைக்கு தேராது, மிக கடினம் என்பதை வந்து பாஜகவே உணர்ந்திருக்கு. ஏன்னா உளவுத்துறை தகவல்கள்லாம் நமக்கு சொல்றது 220க்கு மேலே அவங்க யாரும் கொடுக்கறதே இல்லை. அமேத்தியிலேருந்து ரேபரேலிக்கு போயிட்டாருன்னா வந்து இவ்வளோ பேசுறீங்க இல்லையா? அப்போ ஆட்களை மிரட்டி நாமினேஷனை வித்ரா பண்ண சொல்ல வைக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் அந்தளவுக்கு அமித்ஷா நிலைமையே அந்த நிலைமை தான் காந்தி நகரில் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். மோடி அமித்ஷாவை விட பரஷோத்தம் ருப்பாலாவும் பிரிஜ்பூஷன் சரண் சிங்கும் செல்வம் அங்கே உள்ளூர் செல்வாக்கு. நீங்கள் இப்போ பரஷோத்தம் ருப்பாலாவுக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னா பட்டேல் ஓட்டு பேட்டிகளை கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. அமித்ஷாவும் மோடியும் கூப்பிட்டு இத்தனை வருஷம் கொடுக்காத பேட்டியை கொடுத்து நாங்கள் மீண்டும் 400 வருவோம் 370 வருவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் களத்தில் வந்து அவங்க வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம். வணக்கம். குஜராத் காந்தி நகர் தொகுதியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா போட்டியிடக்கூடிய சூழல்ல அங்கு போட்டியிடக்கூடிய எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட பலருமே வேட்பு மனுவை வாபஸ் பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு, அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் காரணமாகத்தான் வெளியேறோம்னு பலருமே வெளியில வந்து சொல்றதை பார்க்க முடியுது. சௌஹான்னு ஒருத்தர் வந்து எனக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்காங்க, அவர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏன் நடக்கணும்? ஏன்னா ஒரு 400 தொகுதியில் நாங்கள் பிடிக்க போறோம். இப்போ ரீசெண்டாக நியூஸ் 18 கொடுத்த பேட்டியில் கூட சொல்லியிருந்தாரு, எங்களுக்கு சவுத் இந்தியாவிலேயே 100 தொகுதிகள் கேப்சர் பண்ண போறோம்னு சொன்னாரு. அவ்வளோ கான்ஃபிடண்டா இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய தொகுதியிலேயே வந்து எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் யாருமே இருக்கக்கூடாது, சுயேட்சை வேட்பாளர்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அந்த தன்மை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அது சூரத்தில் காங்கிரஸினுடைய வேட்பாளர், அவர் பிஜேபி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அன்அப்போஸ்டா எந்த வேட்பாளருமே இல்லாமல் பிஜேபியினுடைய முகேஷ் தலால் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு ஒரு ஜனநாயக படுகொலை நடந்துச்சாங்க. எப்படி எல்லாருமே அந்த பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் முதற்கொண்டு அத்தனை சுயேட்சைகளும் காங்கிரஸ் வேட்பாளருடைய வேட்பு மனு நிராகரிக்கப்படுது. அவர் டம்மி கேண்டிடேட்டையும் வேட்பாளரும் நிராகரிக்கப்படுது. அதுக்கப்புறம் எல்லா சுயேட்சைகளும் அவங்களோட வேட்பு மனு திருப்பி வாங்கிக்கிறாங்க. போட்டியிலிருந்து விலகிறதுல முகேஷ் தலால் என்று பிஜேபி வேட்பாளர் அன்அப்போஸ்டா ஜெயிக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இப்போது அதுவே பல்வேறு சர்ச்சைகள் வந்து வழக்குகளாக இப்போ நீதிமன்றத்தில் கூட இருக்குது. அதன் பின்னணியில் தான் இன்று காந்தி நகரில் அடுத்த கட்ட தேர்தல் வந்து இப்போ 7ஆம் தேதி அங்கே நடக்க போகுது குஜராத்தில். அதில் குறிப்பாக குஜராத்தில் காந்தி நகர் அந்த மாநிலத்தினுடைய தலைநகர், இந்தியாவினுடைய முக்கிய ஒரு அரசியல்வாதிகள் ஒருத்தர் அமித்ஷா வேட்பாளராக இருக்கக்கூடிய தொகுதிக்கு தேர்தல் நடக்க இருக்கு. அங்கே வந்து 50க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் இருந்தாங்க. கடந்த ஒரு 10 நாளில் வந்து ஏறக்குறைய 16 பேர் அவர்களுடைய வேட்பு மனுவை பின்வாங்கியிருக்காங்க, திருப்பி பெற்றிருக்காங்க. அவங்க போட்டியிலிருந்து விலகியிருக்காங்க. அதில் ஒரு 12 பேர் வந்து சுயேட்சைகள், 4 பேர் அங்கே இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளை சேர்ந்தவர்கள். அவர்கள் பல்வேறு அதில் அந்த போட்டியிலிருந்து விலகக்கூடியவர்கள் பல்வேறு காரணங்களை சொல்கிறாங்க. அதில் நீங்கள் சொல்வது போல் ஜிதேந்திர சௌஹான் என்று ஒரு 39 வயது நபர், அவர் சுயேட்சையாக போட்டிக்கிட்டார். அவர் வந்து நான் இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் போட்டிக்கிட்டேன் அப்படின்னாரு. ஆனால் அவர் வந்து வெளிப்படையாகவே நீங்கள் சொன்னது போல சொல்லார், என் உயிருக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற அச்சம் எனக்கு இருக்குது அப்படின்னு வெளிப்படையாகவே அவர் சொல்கிறார். அதே போல் அவர் குற்றச்சாட்டு வைத்தது யார் மேலே குற்றச்சாட்டு வைத்தார்னா தினேஷ் சிங் குஷ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக எம்எல்ஏ நேரடியாக தனக்கு வந்து மிரட்டல் விடுத்தார் அப்படின்னு சொல்லி பாஜகவினுடைய எம்எல்ஏ பெயரை சொல்லியே வந்து அவர் இது பண்ணியிருக்காரு. அதே போல் வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்பது, அவர் பல்வேறு நபர்கள் தன்னை தொடர்பு கொண்டு பேசினாங்க. பல நபர்கள் தொடர்பு கொண்டு பேசி வந்து உனக்கு இது தேவையில்லாத வேலை, நீ அரசியல் எதுக்கு இது பண்ணுறன்னு சொல்லி அவர் வேட்புமனு பின்வாங்க சொல்லி நிர்பந்தம் ஏற்பட்டது. தொலைபேசியில் மிரட்டல்கள் வந்தது. தன்னோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்ற வெளிப்படையாக பேட்டியாகவே அவர் சொல்லியிருக்காரு. இது பக்கத்தில் வட மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய ஊடகங்களில் செய்தியாக கூட அந்த தகவல் வந்திருக்கு. அவர் வந்து வெளிப்படையாக தனக்கு மிரட்டல் விடுத்ததாக ஒரு 2-3 நபர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் இந்த ஜிதேந்திர சௌஹான் என்கக்கூடிய சுயேட்சை வேட்பாளர் ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து சுமித்ரா மௌரியா அப்படின்னு சொல்லி பிரஜாதந்திர ஆதார் கட்சி அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு சிறிய கட்சி. அந்த கட்சியினுடைய வேட்பாளராக ஒரு பெண்மணி, 40 வயது மேற்பட்ட பெண்மணி ஒருத்தவங்க, அவங்க போட்டியாளராக களத்தில் இருந்தாங்க. அவர்கள் இதுவரைக்கும் பின்வாங்கலை. ஆனால் அவர்களுக்கும் வெளிப்படையாக வந்து அச்சுறுத்தல்கள் வந்தது.
தனக்கு அதுவும் குறிப்பாக இந்த பின்வாங்கின பல நபர்கள் அதில் வெளிப்படையாக வெளியே வந்து சொன்னவர்கள் சிலர்லாம் வந்து நாங்கள் ஒரு ஆராய்ச்சி காரணத்திற்காக நான் வந்து சட்டம் படிக்கிறேன், பாலிடிக்ஸ் படிக்கிறேன், அதற்காக ஆராய்ச்சிக்காக இந்த நடைமுறையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தாக்கல் செஞ்சேன், அதனால் பின்வாங்கினேன்னு கதையெல்லாம் விட்டுருக்காங்க. ஒரு சிலர் வந்து நாம் அரசுக்கு பணத்தை செலவு வீணடிக்க வேணான்னு சொல்லி பண்ணியிருக்கேன் நல்லா சொன்னாங்க. அப்புறம் எனக்கு செலவு பண்ணுறதுக்கு வேட்பாளர் வந்து செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லைன்னு வழக்கம் போல் சில காரணங்கள் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் பெரிதப்படுத்தப்படல. சில நபர்கள், அதுவும் குறிப்பாக இந்த ஜிதேந்திர சௌஹான் போன்றவர்கள், அப்புறம் இந்த பிரஜாதந்திர ஆதார் பார்ட்டி சேர்ந்த சுமித்ரா மௌரியா, இவர்கள் வெளிப்படையாகவே வந்து தங்களுக்கு அச்சுறுத்தல் வந்ததுனால தான் தாங்கள் போட்டியிலிருந்து விலகிறோன்னு. சுமித்ரா மௌரியா வந்து விலகலை இதுவரைக்கும். ஆனால் இந்த ஜிதேந்திர சௌஹான் வந்து வெளிப்படையாக தன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, தான் விலக வேண்டும் என்று நிர்பந்தம் வந்தது. அதுவும் குறிப்பாக ஒரு பாஜகவினுடைய எம்எல்ஏ பெயரை சொல்லி, தினேஷ் சிங் குஷ்வாஹா பெயரை சொல்லியே அவரிடமிருந்து எனக்கு மிரட்டல் வந்தது அப்படின்னு வெளிப்படையாகவே போட்டிருக்காங்க, தகவலை பரிமாறி இருக்காங்க. அதே போல இந்த சுமித்ரா மௌரியா அவர்கள் வேட்புமனு பின்வாங்கல. அந்த கட்சியினுடைய தேசிய தலைவர் ராஜேஷ் மௌரியாவோட இது சம்பந்தமாக நான் உரையாடினேன். எனக்கு அவர் வந்து அந்த ஏப்ரல் 20 அந்த தேதியில் வந்து நாமினேஷன் தாக்கல் செய்வதற்காக கொஞ்சம் தூரம் அவர் வீட்டிலேருந்து டிராவல் பண்ணி போயிட்டதாகவும், அந்த சமயத்தில் அவர் வீட்டுக்கு 20க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அவர்கள் குழந்தைகள் மட்டும் இருக்கும்போது வந்ததாக அருகாமையில் அவர் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் பார்த்து அவர்கள் வந்துட்டு போனாங்க. வந்துட்டு அம்மா தாயும் தந்தை எங்கே இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, அம்மா அப்பா பற்றி விசாரிச்சிருக்காங்க, விசாரிச்சுட்டு செஞ்சுட்டு சென்றாங்க. அதற்கப்புறம் நான் போய் அந்த குழந்தைகளுக்கு ஆறுதல் சொல்லி அச்சப்பட வேண்டான்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் அந்த ஆறுதல் சொன்னதெல்லாம் அவர்களெல்லாம் பேரெல்லாம் போட்டு அவர்கள் சொன்னதாகவே செய்திகள்லாம் ஊடகங்களில் வருது. இந்த சுமித்ரா மௌரியா அவர்கள் வெளிப்படையாக அவர்களுக்கு குற்றச்சாட்டு என்ன சொன்னாங்கன்னா, அதற்கு அந்த அச்சுறுத்தல் வந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியினுடைய தேசிய தலைவர் ராஜேஷ் மௌரியாவை தொடர்பு கொண்டு பேசினப்போ அவர் ஒரு சில நாட்களுக்கு நீங்க இங்க இருக்க வேண்டாம், தூரமா வேற எங்காவது இருங்கன்னு சொல்லி சோம்நாத்திற்கு போக சொன்னதாகவும், அங்கு தங்கி ஒரு அறை எடுத்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க, ரூம் எடுத்து. அங்க யூனிஃபார்ம் போடாத கிரைம் பிரான்ச்சை சேர்ந்து போலீஸை சேர்ந்த குஜராத் மாநில கிரைம் பிரான்ச் போலீஸ் ஒரு 3 நபர்கள் தன்னை போட்டியிலிருந்து விலகுமாறி மிரட்டியதாக அவர் வெளிப்படையாக குற்றச்சாட்டு வச்சிருக்கார். அதில் அந்த வந்த நபர்கள் கிரைம் பிரான்ச் போலீஸ் அதிகாரிகள் என்று வெளிப்படையாக குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் பின்வாங்கலை. ஆனால் இந்த போலீஸே எங்களை இந்த போட்டியிலிருந்து விலக சொன்னதாக, அந்த மாநில போலீஸ் கிரைம் பிரான்ச் போலீஸ் விலக சொன்னதாக அச்சுறுத்தல் விடுத்ததாக அவர் வெளிப்படையாக குற்றச்சாட்டு வச்சிருக்கார். அது மட்டும் இல்லை, அவர் அசோக் பட்டேல் என்ற ஒரு பாஜகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ, அவர்தான் இன்று அமித்ஷாவிற்கு காந்தி நகர் தொகுதியில், அந்த தொகுதியில் இவர்கள் எல்லாம் நிற்கக்கூடிய அந்த தொகுதியில் டம்மி கேண்டிடேட் அமித்ஷா, அந்த அசோக் பட்டேல், அவர் நேரடியாக இந்த சென்ஸ் அவர் மூலமாக எனக்கு அச்சுறுத்தல் வந்தது, அவரிடமிருந்து எனக்கு அச்சுறுத்தல் வந்தது, போட்டியிலிருந்து விலகணும், நீங்கள் இப்போ தேர்தலில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விலக வேண்டும் என்று நிர்பந்தம் வந்ததாக குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. செய்தியாளர்கள் இது சம்மந்தமாக கேட்டப்போ அந்த முன்னாள் சொன்ன அந்த தினேஷ் குஷ்வாஹா அந்த பாஜக எம்எல்ஏ எனக்கு நீங்கள் சொல்லக்கூடிய நபரே யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அதே போல இவரும் அசோக் பட்டேலும் எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அதுபோல எந்த அச்சுறுத்தலையும் நம்ம விடுக்கவே இல்லைன்னு அவரு டிசோன் பண்ணிட்டார். அப்புறம் ஊடகங்கள் என்ன பண்றாங்கன்னா, இவர்களுக்கு தொலைபேசியில பல்வேறு மிரட்டல் வந்தது சம்பந்தமாக, குறிப்பாக ஜிதேந்திர சௌஹான் அவரும் சரி, சுமித்ரா மௌரியா, அங்க இருக்கக்கூடிய மாநில தலைமை தேர்தல் அதிகாரி இருப்பார் இல்லையா, அங்க ஒரு சிஇஓ, அவர்கிட்ட இந்த எண்கள் இருந்தெல்லாம் எனக்கு அச்சுறுத்தல் வந்தது, எங்களை விலக சொல்லி நிர்பந்திக்கிறார்கள், காவல்துறையினர் நேரடியாக கிரைம் பிரான்ச் போலீஸ் எங்களை போட்டியிலிருந்து விலக சொல்லி நிர்பந்திக்கிறாங்கன்னு ஒரு புகார் மனு கொடுத்திருந்தாங்க. அந்த புகார் மனுவில் அவர்கள் குறிப்பிட்ட என்னென்ன நம்பர்கள் இருந்து எங்களுக்கு அச்சுறுத்தல் வந்ததுன்னு சொல்லியிருந்தாங்களோ அதை ஊடகங்கள் எடுத்து செக் பண்ணி பார்க்கும் பொழுது சில நபர்கள் பாஜகவோடு தொடர்பில் இருப்பதாக தெரிய வருகிறது செய்திகள் மூலமாக. ஆனால் அவர்கள் அதை மறுக்கிறாங்க, நாங்கள் அது நேரடியாக தொடர்பில் இல்லைன்னு மறுக்கிறாங்க. சிலர் நாங்கள் வாழ்த்து சொல்றதுக்காக கூப்பிட்டேன், அதே போல சிலர் நான் நல்லா விசாரிக்கிற கூப்பிட்டேன். ஒரு நபர் வேடிக்கையா, நான் ஒரு திருமணத்தில் இருந்தேன், அப்போ என் சொந்தக்காரர்கள் பல பேர் என்னுடைய அலைபேசி வாங்கி பேசி நாங்கள் போனேன், மொபைல் ஃபோனு, அதில் யாரோ ஒருவர் பேசியிருக்கலாம், நான் பேசி மிரட்டவே இல்லைன்னு அந்த பாஜக தொடர்புள்ள ஒரு நபரும் சொல்றாரு. இது மாதிரி பல்வேறு பொய் சாக்குகளே இல்லைன்னா எக்ஸ்கியூசஸ் எல்லாம் தொடர்ந்து இவங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன தெளிவாக தெரியுதுன்னா, பாஜக சூரத் மாடல்ன்றது இப்போ புதுசாக நம்ம அறிமுகமாயிருக்கு. இப்போ இந்தியாவில் அன்னபோஸ்ட் வர்றதுன்றது வேற, இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்திருக்கு, எல்லாரும் விளைவிக்கிறது வேற. இது அன்னபோஸ்டா வர்றதுக்கான சூழ்நிலையை உருவாக்குறது, மிரட்டி உருவாக்குறது இருக்கு இல்லையா. அரசியல்வாதிகளும் சரி, காவல்துறையை பயன்படுத்தி ஆளும் பாஜக போட்டியாளர்களை விலக செய்து மிரட்டுறதுன்றது இங்கே வெளிப்படையாகவே நடக்குது.
இதுல இந்த இடத்துல வந்து காங்கிரஸ் வேட்பாளரோ அங்க யாருமே வந்து பின்வாங்கல, அது வேற விஷயம். ஆனால் சுயேட்சைகளாக இருக்கக்கூடியவர்கள், சிறு சிறு கட்சியை சேர்ந்தவர்கள், இவர்கள் எல்லாம் மிரட்டி எங்க ஒருவேளை ஓட்டுகளை வந்து பிரிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்துல வந்து செய்வதாக செய்திகள் வருது. இல்ல அவங்க தான் ஓவர் கான்ஃபிடண்டா இருக்காங்க. குறிப்பா குஜராத் போன்ற அவர்களுடைய கோட்டையாக கருதப்படுகிற குஜராத்ல ஏன் இப்படி ரொம்ப அவ்வளவு தைரியமா இருந்தா எதுக்கு சூரத்ல அன்ன போஸ்டா ஜெயிக்கணும்? இன்ஃபேக்ட் சூரத் வந்து பாஜக ரொம்ப செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நின்று ஜெயிச்சுட்டு போட்டி போட்டு தைரியமா பெரிய மார்ஜின்ல, ரெக்கார்ட் மார்ஜின்ல ஜெயிச்சுட்டு போக வேண்டியதானே. இல்ல இப்ப போய் சுயேட்சை சின்ன சின்ன கட்சி 12 சுயேட்சை 4 சிறு கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள்லாம் வந்து வேட்பாளர்களை மிரட்டி வித்ட்ரா பண்ண சொல்லி கம்பல் பண்றது, இதெல்லாம் எதற்கு? முகேஷ் தலால் ஓகே, அமித்ஷாவுக்குமே அதே நிலைமையா? நமக்கு என்னதான் சொல்ற, ஒருவேளை வந்து அவர்களுக்கு அந்த அச்சம் இருக்கலாம். ஏன்னா இப்ப நீங்க பாஜக வந்து குஜராத்லயே ஒரு பெரிய சவாலை சந்திக்குது. ஒரு பக்கம் வந்து காங்கிரஸோடு காங்கிரஸ் 25% மேல அங்க ஓட்டு இருக்கு. இது ஆம் ஆத்மி கட்சிக்கு கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தல் அவர் 13% 14% ஓட்டுகளை பெறாங்க. இப்ப இருக்கக்கூடிய பாஜக மீது இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி பெரிய அளவு இருக்காங்க. மாநில அளவுலயும் இருக்கு, தேசிய அளவிலையும் மோடி அளவுக்கு அந்த முன்னாடி இருந்த அந்த பிம்பம்லாம் வந்து உடஞ்சி செதறி போய் கிடக்கு. அப்பல் கற்றவர்ன்ற பிம்பமும் கிடையாது. அதே போல பாஜக ஆட்சி மீது இருக்கக்கூடிய பல்வேறு விமர்சனங்கள், குறிப்பா வந்து அந்த தேர்தல் பத்திரங்கள் எலக்டோரல் பாண்ட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பல்லிழிக்குது. அந்த அவங்களோட கட்சி, அவங்களுடைய ஆட்சியினுடைய நிலையை வந்து மக்கள் மத்தியில் பல்லிழிச்சிட்டு இருக்கு. அப்போ இதையெல்லாம் பாட்டு அச்சப்பட்டு தான் வந்து பல வட மாநிலங்கள்லேயே பல சோர்வு நிலை இருக்குதுன்றது பொதுவாகவே இந்த நடந்து முடிந்த 2 கட்ட தேர்தலில் பார்க்க முடியுது. அப்போ இந்த 400 700 370 வந்து இந்த சும்மா அந்த அடிச்சு விடுற வேலை, அதெல்லாம் வந்து பொய் கதைகள் தான். அவர்களுக்கே நன்றாக தெரியும் இந்த முறை சென்ற முறை வாங்கின 303 இந்த முறைக்கு தேராது, மிக கடினம் என்பதை வந்து பாஜகவே உணர்ந்திருக்கு. ஏன்னா உளவுத்துறை தகவல்கள்லாம் நமக்கு சொல்றது 220க்கு மேல அவங்க யாரும் கொடுக்கறதே இல்லை. அப்போ இது போன்ற ஒரு சூழல்ல இன்னொரு பெரிய பிரச்சனையாக பாஜக ஒரு பெரிய இடியா வந்து இறங்கினது வந்து சமீபத்தில் இந்த ரஜபுத்துகள் பாஜகவுக்கு எதிராக போனது தான். அதுல என்னன்னா மெயினா பார்த்தீங்கன்னா ரஜபுத்துகளும் பட்டேல்களும் பெரிய ஆதரவு வட்டம். நீங்க 80கள்ல இருந்தே வந்து அந்த ரஜபுத்துகளையும் அவர்களையும் பட்டேல்களையும் வந்து அனுசரித்து இணக்கமாக வந்து தங்களுடைய ஆதரவு வட்டமாக வச்சிருந்தது தான் பாஜகவினுடைய பெரிய இது வெற்றிக்கு காரணம். 90களுடைய பாதியில் தான் அவங்க பெருசாக வெற்றி பெற்று கேஷுபாய் பட்டேல் முதலமைச்சர் ஆகிறார். ஒரு பக்கம் கேஷுபாய் பட்டேலை முதலமைச்சர் ஆக்கிவிட்டு இன்னொரு பக்கம் சங்கர் சிங் வகேலா ரஜபுத்தை வந்து பட்டேலில் வந்து முதலமைச்சர், ரஜபுத்தா இருக்கக்கூடிய சங்கர் சிங் வகேலா வந்து மாநில கட்சி தலைவர். இப்படியே தான் பேலன்ஸ் பண்ணி தான் இவ்வளவு நாள் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியாக அந்த பரஷோத்தம் ருபாலா வந்து ரஜபுத்துகளை பற்றி மிக கேவலமாக பேசி அதற்கு அவர் பலமுறை மன்னிப்பும் கேட்டார். அது மீது வழக்கு வேற இருக்கு. அப்போ அது அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து அவர் போட்டியிடக்கூடாது, அவர் பின்வாங்கணும், அவர் கேண்டிடேட்டா இருக்கக்கூடாதுன்னு ஒரு அல்டிமேட்டா வச்சாங்க. 2 லட்சம் பேர் வந்து கூடியிருந்தாங்க இல்லையா அங்க. அப்போ அது கூட வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை. அவர்கள் மீண்டும் கோரிக்கை வச்சது புருஷோத்தம் ரப்பாலா வந்து ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடியவர். அவருக்கு இந்த மாதிரி சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவர் தான் மன்னிப்பு கேட்டார்லன்னு சொல்லிட்டு அவர் 2 லட்சம் மக்களும் கூடி பல இடங்களில் வந்து இன்ஃபேக்ட் வந்து ரஜபுத்துகள் வெளிப்படையாகவே வந்து ஒரு த்ரெட்டை அறைகோலே விடுத்தாங்க. அவர் புருஷோத்தம் ரப்பாலா வந்து திருப்பியும் மீண்டும் வந்து இந்த தடவை பாஜக வேட்பாளராக நின்னார்னா அந்த தொகுதி மட்டுமல்லாமல் ராஜ்கோட்னு நினைக்கிறாரு. அப்போ அது மட்டுமல்லாமல் மித்த எல்லா இடங்கள்லையும் வந்து நாங்கள் பிஜேபிக்கு எதிராக களமிறங்குவோம், இல்லை பிஜேபிக்கு எதிராக வாக்களிப்போம்னு வெளிப்படையாக ஒரு அச்சுறுத்தலே விடுத்திருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிட்டு அதெல்லாம் கண்டுக்காமல் இக்னோர் பண்ணிட்டு பாஜக இல்லை அவர் நிற்பார் என்று அவர் கேண்டிடேட்டாக இப்போ நிற்கிறார். அப்போ அதனால் வந்து அவர்கள் பெரிய ஆதரவு வட்டமாக இருக்கக்கூடிய ராஜபுத்துகள், அதில் ஒருத்தர் தான் இந்த கம்புஸ்துவரில் நம்ம ரவீந்திர ஜடேஜா, அந்த இதை சேர்ந்தவர் தான். அவர் மனைவி கூட இப்போ வந்து அவங்க எம்எல்ஏவாக வந்து பாஜகவுக்கு இருக்காங்க. அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் எல்லோருமே அந்த நான் ரஜபுத்துன்றத ஷூவில் எழுதி இருப்பார் இல்லையா ரவீந்திர ஜடேஜா, அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் இந்த பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கணும்னு சொல்லி அணிதிரண்டிருக்காங்க. அப்போ பாஜகவுடைய பெரிய ஆதரவு வட்டம் வந்து தங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதே போல் களத்தில் வந்து சிறு சிறு கட்சிகள் இல்லை மக்கள் மத்தியில் செல்வாக்காக இருக்கக்கூடிய நபர்கள் களத்தில் இருக்கும் பொழுது போன முறை 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நம்ம ஜெயிச்சார். ஸோ அதெல்லாம் ரெப்ளிகேட் பண்ண முடியாது. ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டு ரொம்ப கடினமான ஒரு வெற்றியாக வந்து அமித்ஷாவுக்கே இருந்ததுன்னா அது மக்கள் மத்தியில் பார்வையில் வந்து மிகவும் பெரிய விமர்சன பொருளாகவும் பாஜகவினுடைய ஆதரவு வட்டம் குஜராத்லேயே எவ்வளவு சுருங்குது அப்படின்றது அம்பலப்பட்டு போகும். தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக தான் கலெக்டிவா எந்த அளவுக்கு சாத்தியமோ அந்த அளவுக்கு எல்லாரையும் போட்டியிலிருந்து நீக்க செய்வதற்கான வேலையை வந்து தொடர்ந்து பாஜக பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுல ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதாவது பல எதிர்ப்புகளை மீறி பர்ஷோத்தம் ரூபாலாக்கு நிக்க வைக்கிறாங்க, இன்னொரு புறம் பிரிஜ்பூஷன் சரத் சிங்கினுடைய மகனுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. இப்ப பல எதிர்ப்புகள் இருக்கு, பெண்களுடைய எதிர்ப்புகள் இருக்கு, இது எல்லாம் கடந்து மீண்டும் அதை பண்றாங்க அப்படின்னா அது ஓவர் கான்ஃபிடண்டா எடுத்துக்கிறதா அல்லது அவர் பிரிஜ்பூஷன் சிங் சீட்டு கொடுக்கலன்னா அவருடைய வீச்சு என்பது அந்த பகுதியில வந்து அவர் வந்து பெரிய செல்வந்தர், பெரும் ஒரு
பிற்போக்கான பின்தங்கிய இல்லை வறுமை அதிகம் இருக்கக்கூடிய பெரிய அளவுக்கு சமூக முன்னேற்றம் இல்லாத பகுதியில் அவருடைய ஒரு பெரிய செல் வந்தால் அங்கே மக்கள் மத்தியில் அங்கே உத்தரப்பிரதேசம் உங்களுக்கு தெரியும், அந்த கேப் கோர்ட்டுகள் அந்த பஞ்சாயத்துகளுடைய ஆதிக்கம்ன்றது மிக மிக அதிகம். அங்கே பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அங்கே வந்து பிரிஜ்பூஷன் சிங்கோட செல்வாக்கு பெரிய அளவுக்கு இருக்கிறது. அதனால தான் வந்து அவர் பாலியல் ரெஸ்லிங்கில் ஒலிம்பிக் மெடல் அடித்து தங்களுடைய மெடலில் நாங்கள் தூக்கி எறியோன்னு சொல்லி வெளிப்படையாக சாக்ஷி மாலிக் போன்றவர்கள்லாம் கதறி அழுதாலும் கூட பாஜக அதை கொண்டே கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் இன்று வந்து வெளிப்படையாகவே வந்து அவருக்கு ஆதரவாக அவருக்கு மகனுக்கு சீட் கொடுத்துருக்காங்க. அவங்க காரியத்தை கொண்ட லக்கிம்பூர் கேரியில் நடந்ததை கூட நம்ம பார்த்தோமே, அங்கே திருப்பியும் சீட் கொடுத்தானே வந்து அதே இவர்களை தான் நிற்க வைக்கிறாங்க. அஜய் மிஸ்ரா அவர்களுடைய மகனுக்கு வந்து ஆதரவு தானே வந்துட்டு இருக்கு. அப்போது நீங்கள் அதை பற்றி பெருசாக கண்டுகொள்ளலை. ஏன்னா லோக்கல் செல்வாக்கை மீறி தங்களால் செய்ய முடியாது. அது மோடியை நினைச்சா கூட அங்கே செய்ய முடியாது. அந்த பாஜக அங்கே உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய அங்கே சோஷியல் டைனமிக்ஸ் அப்படி இருக்காங்க. அதற்கு அஜி தான் வந்து வேற வழி இல்லாமல் அவரை குறைந்தபட்சம் அவரை வந்து ராஜினாமா கூட செய்ய சொல்லியிருக்கலாம், இல்லை கைது கூட செஞ்சிருக்கலாம், இல்லை ராஜினாமாவது செய்ய சொல்லியிருக்கலாம். எதையுமே செய்யலை. பெரிய வந்து ஒரு நீங்கள் பார்ட்டியோட இமேஜை பாதுகாப்பதற்காக வந்து அவர் ஒருத்தர் ரப்பர் ராஜினாமா செய்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ரெஸ்லிங் ஃபெடரேஷன் கடைசியில் அவர் ஒரு டம்மி ஆள் ஒருத்தர் உட்கார வச்சு அவருக்கு வேண்டிய ஆலையை தான் மீண்டும் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே பெரிய விமர்சன பொருளாச்சு. அப்போது எந்த அளவுக்கு ஒரு பொதுமக்கள் மத்தியில் வந்து கெட்ட பேர் ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு சில விஷயங்களை வந்து விட்டு கொடுக்க தயங்குது பாஜக. தன்னுடைய கட்சியில் லோக்கலில் பாஜகவுக்கு தேர்தல் அரசியலில் பாதகம் ஏற்பட்டுன்ற ஒரு பயம் வந்துச்சுன்னா அதையும் மீறி பப்ளிக்கில் வந்து நாடு முழுக்க எவ்வளோ கேவலமாக பிரிஜ்பூஷன் சிங் ஆதரவாக இருக்கார் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக, அமித்ஷாவின் பாஜகன்னு சொல்லி விமர்சனம் வந்தாலும் பரவாயில்லன்னு அவர் மானுக்கு சீட்டு கொடுக்குறாரு. மோடி அமித்ஷாவை விட பரஷோத்தம் ருப்பாலாவும் பிரிஜ்பூஷன் சரண் சிங்கும் அங்க உள்ளூர் செல்வாக்கு. நீங்க இப்போ பரஷோத்தம் ருப்பாலாவுக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னா பட்டேல் ஓட்டுகள் தான் இருக்கிறது அங்க செல்வாக்கான ஓட்டு. நீங்க 18% மேல அவங்க பாப்புலேஷன் இருக்கு ரஜபுத்துகளுக்கு இணையானவர்கள். ஆனா அரசியல் ரீதியாக மிகவும் செல்வாக்கான ஒரு கம்யூனிட்டி வந்து பட்டேல் சமூகம் குஜராத்தில். அப்போ பரஷோத்தம் ரூபாலாவுக்கு சீட்டு கொடுக்கலீங்கன்னா அதுவே ஒரு பெரிய அங்கே ஒரு பெரிய கிளர்ச்சி வரும், எதிர்வினை இன்னொரு பக்கம் வரும். ஆனால் அது நீங்கள் எப்படியாவது பேலன்ஸ் பண்ணிருக்கணும். அப்போ அவங்க யாருக்குமே பட்டேலுகள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. ருப்பாலாவிற்கு அந்த மாதிரி பேச்சு பேசின அவருக்கு மட்டுமாவது கொடுக்காமல் தவிர்த்திருக்கலாம். அதுவும் ஒரு அச்சுறுத்தல், ஒரு அல்டிமேட்டம் கொடுக்குறாங்க ரஜபுத்துகள் வந்து இது போல அவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் கொடுக்குறாங்கன்னா அப்போ அதை கொடுத்தால் இன்னும் பாதகம் ஜாஸ்தியாக இருக்குன்றனால வந்து பரவாயில்லைன்னு ஒரு ரிஸ்க் எடுத்து தான் பார்க்குறது. ஸோ இத்தனை அச்சுறுத்தல்கள் இருக்கும்போது தான் அந்த பெரிய விக்டரி மார்ஜின் போன தடவை அந்த 5.5 லட்சம் வரல, அது 1 லட்சமா சுருங்கி வருது, இல்லைன்னா 2 லட்சமா சுருங்குது அப்படின்னா அப்போ அமித்ஷாவுடைய செல்வாக்கு காந்தி நகர்லேயே அவ்வளோதான்றது அம்பலமாயிடும். அப்போது நீங்கள் அது பெரிய ஒரு பின்னடைவாக வந்து பாஜகவிற்கு பார்க்கப்படும். அதையெல்லாம் வந்து எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ டேமேஜ் மினிமைஸ் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் இது போல் வந்து யாரெல்லாம் 5000 ஓட்டு 10,000 ஓட்டு எடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் மிரட்டி வந்து பின்வாங்க செய்கிறது அப்படின்றது வந்து இது உண்மையிலேயே பாஜக சூரத்தில் செய்ததை பார்க்கும் பொழுது சூரத்திலேயே எல்லோரையும் மிரட்டி ஆட்களை வந்து போச்சு பண்ணி அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் கட்சிக்கு மாற்றி வாங்கி எல்லா சுயேட்சைகளையும் வந்து ஒரு தேர்தலில் வந்து போட்டியிடாமல் செஞ்சு அவங்க எல்லாத்தையும் வந்து வின்வாங்க செய்கிறாங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு மிரட்சி இருக்குதுன்ற நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்போ பாஜக வந்து குஜராத்லேயே கம்ஃபர்டபுளாக இல்லை, பெரிய அச்சுறுத்தலை தான் வந்து சந்திக்கிறாங்க. அவர்களுக்கு பெரிய ஒரு உணர்வு வந்து குஜராத்லேயே இருக்குன்றது தெரியுது. நீங்கள் வந்து எங்கேயோ தமிழ்நாடோ கேரளாவோ கர்நாடகா கூட பேசலை, நம்ம தெலுங்கானா கூட பேசலை, குஜராத்லேயே வந்து ஆட்களை மிரட்டி வேட்புமனு வந்து வாங்கி திருப்பி வாங்கிக்கணும் அப்படின்ற நிலைமையில தான் பாஜக வந்து மிரட்டலுக்கு உள்ளாகும் அப்படின்ற விமர்சனம் வருது. அப்படின்னா அப்போ தான் பாஜகவோட களத்தில் அதோட செல்வாக்கு அந்த லட்சணத்தில் தான் இருக்குன்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளோ ஒரு அச்சுறுத்தல் இருக்குதுன்றதை பாஜக உணருது, ஒரு மிரட்சி தான் அதை வெளிப்படுத்துது. இப்போ சொல்கிறாங்கல்ல அமேத்தியிலேருந்து ரேபரேலிக்கு போயிட்டாருன்னா வந்து இவ்வளோ பேசுறீங்க இல்லையே, அப்போ ஆட்களை மிரட்டி நாமினேஷனை வித்ரா பண்ண செய்ய வைக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் அந்தளவுக்கு அமித்ஷா நிலைமையே அந்த நிலைமை தான் காந்தி நகரில் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் தோற்றுருவார், அதெல்லாம் நம்ம அந்த கன்க்ளூஷனுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். ஆனால் அவ்வளோ இந்தியாவில் பாஜகவில் 2வது மிகவும் சக்தி வாய்ந்தவர் செல்வாக்கான நபர் வந்து அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் அவர் டம்மி கேண்டிடேட்டே வந்து ஒருத்தருக்கு மிரட்டி வந்து ஒரு சின்ன கட்சிக்காரரோட வேட்பாளரை, அது பிரஜாதந்திர ஆதார் கட்சி எங்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நமக்கு தெரியாது, ஒருவேளை குஜராத்தில் தெரிஞ்சிருக்கலாம். அப்போ அந்த வேட்பாளரை மிரட்டியே வந்து அவங்க வந்து பின்வாங்க செய்வார், அவரோட டம்மி கேண்டிடேட் அப்படின்னு அந்த விமர்சனத்துக்கு அவர் உள்ளாவார், குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறார் அப்படின்னா அப்போ அமித்ஷாவோட நிலைமையே இந்த நிலைமை தான் குஜராத்தில். அப்போ களத்தில் இவங்க சொல்கிறது போல் குஜராத்தில் அப்படியே எல்லாம் 26 வந்துடும், இல்லை எல்லா இடத்துலையும் ரெக்கார்ட் மார்ஜினில் வந்துருவாங்கன்றதெல்லாம் இல்லை. இப்போ ஒரு 2-3 வாரமாக வந்து 370 400 பேசாமல் இருந்தாங்க. அதை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. இவங்க பேசவே இல்லைன்றதை சொன்னதுக்கப்புறம் மீண்டும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேட்டிகளை கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. அமித்ஷாவும் மோடியும் கூப்பிட்டு இத்தனை வருஷம் கொடுக்காத பேட்டியை கொடுத்து நாங்கள் மீண்டும் 400 வருவோம் 370 வருவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் களத்தில் வந்து அவங்க இந்த தடவை குஜராத்தில் 26 வராதுன்றது நல்லாவே தெரியுது.
அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் சென்ற முறை வாங்கின 62 63 சீட் 80க்கு அது கூட வராது. அவர்கள் இன்றைய நிலையில் வந்து எல்லாரும் 75 ப்ளஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. 50 சீட் கூட வரக்கூடிய நிலைகள் அவர் இல்லைன்றது தான் அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு வருது. ஊடக செய்திகள் தான், நம்ம நேரில் போய் பார்க்கல, நான் பார்க்கல. ஆனால் ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பத்திரிகையாளர்கள் எழுதக்கூடிய செய்தின்றது ஊடக செய்திகள். பிஜேபி அந்த 50 சீட்டுக்கு குறையும், ஏறக்குறைய 30 சீட் அங்கேயே இழக்கிறாங்க. இல்லைன்னா 63ல் 10 சீட்டு குறைஞ்சா கூட அது ஒரு பெரிய பின்னடைவு தான் பாஜகவுக்கு. அப்பவே நேச்சுரலாக அவங்க 290க்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 20 சீட் குறைஞ்சதுன்னா இன்னொரு 10 சீட் குறைஞ்சுன்னா மெஜாரிட்டி கீழே, இன்னொரு 20 சீட் குறைஞ்சா மெஜாரிட்டி கீழே போயிடுவாங்க. அப்போ இதுதான் வந்து பாஜகவுடைய கலையதார்த்தம். வட மாநிலங்கள்ல மிக மிக பலவீனமா ரொம்ப வீக்கா இருக்கு பிஜேபி. ஒரு விஷயம் ஒன்றை தெளிவுபடுத்திடும். ஆனால் இது சொல்றதுனால உடனே வந்து நம்ம இவங்களுக்கு எதிராக பேசுறான் இந்தியா கூட்டணி. பாஜக இன்னும் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா அவங்க தான் எமர்ஜ் ஆவான்றது தெரியுது. ஆனால் ஒரு 150 200 சீட்டோ எடுக்கக்கூடிய நிலையில் அந்த கட்சி தான் இருக்கு. ஆனால் சென்ற முறை மாதிரி அவர்கள் தனிப்பட்ட மெஜாரிட்டி பெறுவதற்கு நிலையில கூட இன்னைக்கு இல்லைன்றதான் கலை யதார்த்தம். அப்போ ஒரு கூட்டணி ஆட்சி தான் எந்த தரப்புல வந்தாலும் சரி, இந்தியா கூட்டணியா என்டிஏ வந்தாலும் ஒரு கூட்டணி ஆட்சி தான் இன்று அடுத்த வரக்கூடிய தேர்தலில் 2024 ஜூன்ல இந்தியாவில் உருவாக்கக்கூடிய ஆட்சி கூட்டணி ஆட்சின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. மோடியோடைய செல்வாக்கள் தனிப்பெரும் மெஜாரிட்டியோட அவங்க வரப்போறது இல்லைன்றது தெரியுது. அது எவ்வளவு எண்ணிக்கைன்றது நமக்கு தெரியல. அது எந்த ஆட்சி வரும், மோடியா இல்ல இந்தியா கூட்டணி வரப்போகுதான்றது தெரியல. ஆனால் கலை யதார்த்தம்ன்றது பிஜேபிக்கு சாதகமாக இல்லை. மக்களுக்கு ஒரு பெரிய அயற்சி இருக்கு, ஒரு ஃபெட்டிக் செட்டில் இருக்கு, ஒரு பெரிய சலிப்பு தெரியுது அவங்களுக்கு. அதனால தான் ஓட்டிங் பர்சன்டேஜ் பெருசால இவர்கள் போய் வந்து பேசுறது மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு ரெசனேட் ஆக மாட்டேங்குது, ஒரு கனெக்ட் ஏற்படுத்தவே மாட்டேங்குது. மோடி அவர்கள் பேசுறதோ இல்லை அவர்கள் அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சாரம் செய்யக்கூடிய ஸ்டார் கேம்பியன் ஒருத்தர் தான், மோடி மட்டும்தான். வேற ஒரு பேச்செல்லாம் பெருசாக எடுபடுறது இல்லை. அமித்ஷா ஓரளவுக்கு இருந்தாலும் கூட வேற எந்த கட்சி தலைவருடைய பேச்சும் வந்து வேற பேசுறதுக்கு ஆள் இருக்காங்களான்னு தெரியும். ஏன்னா அவர் அது மட்டும்தான் வந்து செய்தியே ஆகுது. இதெல்லாம் பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தானே தெரியல. அதுக்காகத்தான் 7 கட்டமா வந்து 10 தொகுதியா 5 தொகுதி 7 தொகுதியா பிரிச்சு 7 கட்டமா வைக்கிறதே மோடி வசதிக்காக வைக்கப்பட்ட தேர்தல் தான் எலெக்ஷன் கமிஷனால. ஆனால் அந்த பேச்சே அங்க போய் மக்கள்கிட்ட பெருசா எடுபடலைன்றது களத்துல நம்ம பார்க்கும்போது தெரியுது. இவர்களோட கிளைம்ஸ் 400 370 எல்லாம் பேசினாலும் கூட வேட்பாளர்களை அச்சுறுத்தி மிரட்டி பின்வாங்க வைக்கிறது, இந்த நிலைக்கு பாஜக குஜராத்திலே தள்ளப்பட்டுருச்சு அப்படிங்கும் பொழுது அப்ப களத்துல மிக பலவீனமாக குஜராத்திலேயே பாஜக உணருது அப்படின்றத இது வந்து நிச்சயமாக அம்பலப்படுத்துது. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.